சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு மகர ராசி நேயர்களே, ஒரு மாதமாக எல்லா விஷயத்திலையும் வெற்றி, எங்கே சென்றாலும் வெற்றி, ஒரு நல்ல ஒரு புகழ், கௌரவம், அந்தஸ்து, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கான விஷயங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாசத்திலிருந்து ராகு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து அபோகிலஸ்தானம்னு சொல்ற 3ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு வெற்றியை குவித்து கொண்டிருக்கிறார். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வது, அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய தொழில் விஷயமாக மேன்மைகளை அடைவது, இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ நீங்க எங்க எச்சரிக்கையாக இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுடைய வாக்பலம் நன்றாக இருக்கு. நீங்க உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இது போன்ற இஷ்டங்கள் நிறைவேறுவது, இது போன்ற கௌரவங்கள் கிடைப்பது, இதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு தெரியாம நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் இந்த சொத்துக்கள் வாங்குறத பத்தி ஆலோசிப்பீங்க, அசையா சொத்துக்களை வாங்குவதை பத்தி ஆலோசிப்பீங்க. அந்த அசையா சொத்துக்கள் மூலமாக சில வில்லங்கங்கள் ஏற்படலாம். அதே நேரத்துல ஒரு நம்மளுடைய இஷ்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அந்த இஷ்டங்கள் மூலமாகத்தான் நீங்கள் கஷ்டங்களை அனுபவிப்பீர்கள். உதாரணத்துக்கு தான் அந்த அசையா சொத்தை பத்தி நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாதிரி தருவாங்க. ஒரு சில நேரங்கள்ல நீங்கள் கொடுக்கின்ற வேலைகளோ அல்லது நீங்கள் ஒரு சில ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க, எனக்கு அது பண்ணி கொடு, இதை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு யாரையாவது நம்பி நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல ஏமாந்துடும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க. 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பெற்றிருக்கிறார். அற்புதமான விஷயம். அவர் ஒரு யோகி. கேந்திர ஸ்தானங்களுக்கும் அதே மாதிரி மூலத்திரிகோண ஸ்தானத்திற்கும் அதிபதி அவர் இப்பொழுது மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். சிறப்பான விஷயம். அப்போ திரிகோணத்துல அவர் இருந்து உங்களுக்கு நன்மையை செய்கிறார். அவர் 6ஆம் இடத்திற்குள் பிரவேசிப்பார். எப்போ? ஆனி மாசம் வரும் பொழுது அவர் 6ஆம் இடத்திற்குள் பிரவேசிக்கிறார். சூரிய பகவானும் 6ஆம் இடத்திற்குள் பிரவேசிக்கிறார். அப்போ 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திற்குள் பிரவேசிக்க போகிறார். நீங்கள் எதிர்பாராத ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கப்படும். விபரீத ராஜயோகத்தை அனுபவிப்பீர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த தருணம் இருக்கும் பட்சத்தில். ஏன் சுய ஜாதகத்தை பத்தி நாம இவ்வளவு அழுத்தமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, சுய ஜாதகத்துல 80% சுய ஜாதகத்துல மறைஞ்சிருக்கு. அப்போ இப்போ கோச்சாரப்படி 8ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திற்கு வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தந்தாலும் அது நடைபெறணும் இல்லையா? அதுக்கான ப்ராமிஸ் இருக்கணும். அந்த ப்ராமிஸ் எங்க இருக்குதுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கு. இதனால தான் இந்த சுய ஜாதகத்தை பார்த்து வச்சுக்கணும். அப்ப சுய ஜாதகத்தை நாம பார்த்து வச்சுக்கிட்டா தான் எந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு எந்த மாதிரியான யோகங்கள் வரும், அந்த யோகங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கான ஏற்பாடுகளை நாம செஞ்சிட்டு இருக்கலாம். அதுக்கான முயற்சிகள் விடாமுயற்சியாக நம்மளுக்குள்ள மாறிக்கிட்டு இருக்கும். அந்த மாற்றங்களை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் இந்த ஜோசியங்கள்லாம் நம்ம பார்க்கறது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகங்கள் மாறும் பொழுது என்ன நடைபெறும், அவ்வளவுதான் கோச்சாரத்தினுடைய ஒரு பலன். அப்போ சுயஜாதகத்தினுடைய பலனும் ஒத்து போகணும், இந்த கோச்சார பலனோட ஒத்து போகணும். அங்க அது வரணுங்கிற விதி இருக்கணும். அப்போ இங்க அது வரத்துக்கான தருணம் வந்துருச்சு, அது உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படின்னா, இப்போதைக்கு ஓரிரு மாதங்களுக்கு அந்த சாத்தியப்படாமல் தான் இருக்கும். அதனால கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். ஆனா ஜூலை மாசத்துல இருந்து ஒரு 6 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரும். அப்ப இப்பையிலேருந்து ஜாதகத்தை எல்லாம் எடுத்து, திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா ஜாதகத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க சரி பண்ணி வச்சுக்கோ, என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, சனீஸ்வர பகவான் வக்ரமாவார். அந்த வக்ரமாற நேரத்துல நீங்க ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா திருமணம் வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 2ஆம் திருமணம் செய்யணும்னு ஒரு பிளான்ல இருப்பீங்க, அவங்களுக்கு இப்போ வெற்றிகள் கிடைக்க போகுது.
அந்த ஒரு வளர்ச்சி இப்ப காமிக்கப்படும். ஸோ அதுலேயும் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்தலாம். ரொம்ப நாளா ஒரு பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், இல்லாட்டி உங்களுக்கு குடும்ப சொத்துக்கள் வராமல் இருக்கும், பூர்வீக சொத்துக்கள் வராமல் இருக்கும். அவங்களுக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் வரும். பஞ்சாயத்துக்கள் மூலமாக உங்களுக்கான தீர்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளா இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு பெண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை உங்க காதுல விளக்கும். ரொம்ப அழுத்தமா சில நேரத்துல இருக்கீங்க, அந்த அழுத்தத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா போதும், வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அந்த அழுத்தம் தான் சில நேரங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகளை தரும். எல்லா நேரத்திலையுமே நம்ம அழுத்தமா இருக்க முடியாது. அதே நேரத்துல ஜூலை மாசத்துக்கு மேல ஏட்டிக்கு போட்டியான சில காரியங்களை எல்லாம் செய்வீங்க. அதாவது அடுத்தவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் செய்கின்ற காரியம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். அப்போ அது போன்ற ஒரு நேரம் வரும் பொழுது அடுத்தவங்களுக்கு, இப்போ உயர் அதிகாரிகள், உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளாகட்டும், இல்லை நீங்க ஒரு முதலாளியா இருக்கும் பொழுது உங்களுடைய தொழிலாளிகளாகட்டும், இல்லை உங்களுடைய வாடிக்கையாளர்களாகட்டும், அவர்களிடத்தில் அவர்கள் சொல்கின்ற விஷயத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அந்த காது கொடுத்து கேட்கும் பொழுது ஆமான்னு சொல்லி விட்டுருங்க. நீங்க செய்றீங்களோ இல்லையோ, ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க, இல்லைன்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம என்ன சொன்னாலும் இவர் ஏட்டிக்கு போட்டியா நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதை கொஞ்சம் மாத்திக்கும். அதே நேரத்துல ஆரம்பத்துல ஒரு 2-3 நாளைக்கு கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அவ்வளோ ஒரு சுமூகமான உறவுகள் இருக்காது. அதெல்லாம் மாறிடும். ஓரிரு நாட்கள் தான் அது மாதிரி. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான மாதமாக தான் இருக்க போது. கணவன் மனைவி இந்த கசப்புணர்வுகள் இதெல்லாம் நீங்கிடும். நார்மலாகவே சனீஸ்வர பகவான், சந்திர பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது, சந்திரனுக்கு சனீஸ்வர பகவான் நண்பராக இருந்தாலும் சனீஸ்வர பகவானுக்கு சந்திர பகவான் நண்பரா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த மாதத்துல சிறப்பான மாதம். சில விஷயங்கள்ல உங்களுக்கு 70% 75% வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம். அப்படி இந்த வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய இந்த தருணத்துல சுய ஜாதகத்துல எங்க வெற்றி வாய்ப்புகள் வருதுங்கிறது குறிச்சு வச்சுக்கோங்க. அதை இப்போ விபரீத ராஜயோகம் நடக்கக்கூடிய இந்த சுமூகமான வேலை, ஆணி மாதத்தினுடைய அதாவது முதல் 15, 2ஆம் 15, இப்போ நாம பேசுறது முதல் 15. அப்போ ஜூன் மாதம் 15 தேதிக்கு மேல விபரீத ராஜயோகம் இருக்கு. இந்த ராஜயோகத்தை எவ்வாறு அடைவது, எவ்வாறு நமக்கு கிடைக்கும், அதை எவ்வாறு நமக்கு சாத்தியப்படுத்திக் கொள்வது என்பதை ஆலோசியுங்கள். வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.